அஸ்ட்ரோ சைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதத்தில் பெரும்பாலான கிரகங்கள் பெயர்ச்சி அடைகிறது. அதாவது சனி பகவான் மீனமனையில் வக்ரம் பெற்றிருக்கார். இந்த ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீற்றிருக்காங்க. இந்த புதன் பகவான் பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி எங்கே கன்னியிலிருந்து துலாமுக்கு பயிற்சி அடைகிறது. அதே போல் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி அக்டோபர் 9ஆம் தேதி சிம்மத்திலிருந்து, அதாவது சிம்மத்தில் கேதுவோடு சேர்ந்திருந்தார் அல்லவா, இப்போது கன்னிமனைக்கு பயிற்சி அடைகிறது. அந்த கன்னிமனையில் சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் பரிவர்த்தனை, புதன் சுக்கிரன் சேர்ந்து, அதாவது பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறும். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் துலாமனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல் புதன் பகவான் பார்த்திங்கன்னா மறுபடியும் துலாமத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சியாகிறது அக்டோபர் மாதம் 24. செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் இந்த மாதத்தினுடைய இறுதியில் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சியாகிறது அக்டோபர் 27. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பயிற்சி அப்படின்னா குரு பகவானுடைய அதிசார பயிற்சி. அதாவது மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறது இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி. அப்போது இந்த கிரகத்தினுடைய அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாற்றங்கள், என்ன திருப்பங்கள் என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்மராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் 2ஆம் இடத்துல வந்து அமர சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயத்தில் ராசியில் கேது இருக்குது. அப்போ ஜென்ம கேது, 7ஆம் இடத்தில் ராகு, உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். அப்போ என்ன நடக்கும்? இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா சில குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக மனம் சார்ந்த விஷயத்தில் சில குழப்பம் இருக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு டென்ஷன், ப்ரெஷர், வேலையில் கொஞ்சம் பளு இருக்கும், மனதில் சில குழப்பங்கள் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய தன்மையை கொடுத்து கொண்டிருக்கும். ஸோ இதெல்லாம் சரியாகுமா சார்னா, மனம்தான், நம்ம மனமே இறைவன். மனம் சார்ந்த விஷயத்தில் பாசிட்டிவ் உணர்வுகளை வளர்த்து கொண்டாலே போதும். நெகட்டிவ் விஷயத்துக்கு போகக்கூடாது, அவ்வளோதான். சிம்ம ராசி என்பவர்கள் சிம்பிளாக சொல்லப்போனால் நெகட்டிவ் என்று உங்கள் உள் மனசு சொல்லுகின்ற செயல்களுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி 17ஆம் தேதி அப்படின்னா சூரியன் உங்கள் ராசிநாதன் நீச்சம் அடைகிறார். நீச்சம் அப்படின்னா என்ன? தியானத்தில் இருப்பதை போல கொஞ்சம் வலு குறைகிறது, கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர் இருக்கும். அப்போ நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகாதீங்க அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இந்த மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி என்று குரு பகவான் 12ஆம் இடத்துல வந்து மறைய போகிறார். குரு 12ல் வரப்போகிறார். இதுவரைக்கும் 11ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போ 12ல் வந்து அதிசாரமாக கடகமனைக்கு வந்து உச்ச பலத்தை அடைந்து தனது 9ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டையே பார்க்குறார். அப்போது 8க்குரியவன் 12ல் வந்து அமர்கிறது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அந்த 8ஆம் இடத்தை மறுபடி பார்த்து அங்கே சனியை வலுப்படுத்து, அதாவது 8ஆம் இடத்தை வலுப்படுத்துது. அப்போது இதுவரைக்கும் இந்த சிம்மராசி என்பவர்கள் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷனாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிவர்த்தி கிடைக்கும். எப்போ? அக்டோபர் 18ஆம் தேதிக்கு அப்புறம். குருவால், அதாவது இதுவரைக்கும் ஒரு வலி, எனக்கு ஒரு வேதனை, எனக்கு ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர், டென்ஷன் கொடுத்துட்ருக்கு, எதிரி தொல்லை அதிகமாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அப்படியே அது பாசிட்டிவாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிரும். கம்முன்னு விட்டுறணும். வம்பு வழக்குக்கு உங்களை தேடி வந்தாலும் அது பக்கத்துக்கு போகக்கூடாது. நீங்கள் கண்டுக்காமல் விட்டாலே அது பாதி விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம்.
தேவையில்லாத மனக்குழப்பத்துக்கு ஆளாக்கப்பட வேண்டாம் இந்த சிம்மராசி என்பர்கள். ஏன்னா லக்னத்தில் கேது உட்கார்ந்துருக்கார். கேது ஒரு ஞானக்காரகன். உங்கள் உள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. பாசிட்டிவ் விதைத்தாலே போதும். சிம்மராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 4ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் தனக்கு 12 வந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ சுகாதிபதி 12 மறைஞ்சிருக்கு. சூரியனும் போய் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கார். புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் இருக்குது. நல்ல புத்திசாலித்தனம், நல்ல பேச்சு. அப்போ என்ன நீங்கள் செய்யணும்னா, வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள். ஏன்னா பேச்சு சில சமயங்களில் கடினமாக வரும். வேண்டாம். ஏன்னா சனி பார்க்குது, 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை பார்க்குது. டக்குன்னு கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும். அப்போ என்னன்னா, கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே போதும். பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. அதனால் அஷ்டம சனி இருக்குது, அதனால் பெரிய பிரச்சனை ஆகிருமா, அப்படியெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார். குரு என்கின்ற சுப கிரகம் அந்த சனி பகவானை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த அக்டோபர் 18க்கு அப்புறம் நடக்கிறதுனால இதுவரைக்கும் நெகட்டிவாக இருந்த விஷயங்கள் இப்போ பாசிட்டிவ் கிடைக்க போகுது. வேலை கிடைக்கல சார், எனக்கு வேலை நிரந்தரமாக இல்லை, வேலையில் ஒரு அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் இருக்குது, வேலை சேஞ்சஸ் கிடைக்குமா, கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்குமா, கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்குமா, கிடைக்கும். சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா கிரகங்களும் பெயர்ச்சி அடைகிறது. மேக்சிமம் சனி ராகு கேதுக்களை தவிர மீதி அத்தனை கிரகங்களும் ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருது. ஏன்னா சூரியன் 17ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு வந்து நீச்சமாக இருக்கார், ஒரு மாதிரியான தன்மை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் ஒரு சேஞ்சஸ் கொடுக்குது. புதன் இந்த அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி துலாமுக்கு வர்றார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி விருச்சிகத்துக்கு போய் அமர்கிறார். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா கன்னிமனையில் வந்து அமரப் போகிறார். எங்கிருந்து? சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு வந்து அமர்கிறது. குரு பகவான் அதிசாரமாக கடகத்தில் வந்து உச்சவலம். இப்படி சில மாற்றங்கள், கிரக மாற்றங்கள் இருக்கும்போது ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு எந்த சேஞ்சஸ் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் நீச்சமாக வந்து அமர்ந்து நீச்ச பரிவர்த்தனை பெற்றிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, வேலையில் அதாவது முதலில் கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, வேலையில் ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படிங்கிற தன்மையை கொடுத்து அதுக்கப்புறம் சமப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள், வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள், வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய யோகங்கள், இப்படி பாசிட்டிவும் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த சிம்மத்துக்கு உண்டு. இந்த குரு பகவான் அந்த 18க்கு அப்புறம் எங்கே பார்க்குறாருன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம் என்பது என்ன? கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு. அப்போது என்ன? ஹெல்த்தை கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா குரு பகவான் 8ஆம் அதிபதியாக இருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் லக்கு எது எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அஷ்டம சனி நடக்குது, மனசு நிலை இருக்காது, மனசை வலுப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நார்மலாகவே சிம்மராசி என்பவர்கள் வெளியில் சிங்கம் போல இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபியருங்கிறது நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும். அப்போது இந்த காலகட்டம் இந்த சிம்மராசி என்பவர்கள் இந்த மனம் சார்ந்த விஷயத்தில் இருக்க அந்த பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்னா உணவு தானங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உணவு தானம் பண்ணுவது, அம்மனுக்கு அபிஷேகம் செய்வது, எந்த அம்மனாக இருந்தாலும் சரி அம்மனுக்கு அபிஷேகம் செய்வது, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தும். குலதெய்வ வழிபாடு சூப்பர். எந்த தெய்வத்தை போய் வழிபடுகிறீர்களோ இல்லையோ, குலதெய்வம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ
இந்த சிம்மராசி என்பர்கள் குலதெய்வத்தை வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. குரு பகவானும் 12ல் இருக்கிறனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கிறதும் ரொம்ப சிறப்பு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. செவ்வாய் பகவான் பாருங்க, 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறது. அப்போ திடீர் பாக்கியம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு லக்கு கிடைக்கும். 8க்குரியவன் 12ல் வந்து அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்த்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ரிசர்ச்லேயும் ஒரு சிலருக்கு ஆர்வம் இருக்கும். மறைபொருள் ஞானம்ங்கிறது இருக்கும். ரிசர்ச்சில் ஒரு அழுத்தம் ப்ரெஷர் இருந்தாலும் அது எப்படியோ ஒன்று பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை தூண்டக்கூடிய அமைப்பு இருக்குது. அதில் வெற்றியும் கண்டுபிடிப்பீங்க. பேட்டன்ட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. ரிசர்ச்சில் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா விரயத்தை ஏற்படுத்தும். அந்த விரயத்தை சுப விரயங்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. அது புத்திசாலித்தனம். நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது சூப்பர். ஆனால் நிலம் வாங்க வைக்கும். நிலத்தை வாங்கும்போது இந்த சிம்மராசி என்பவர்கள் ஒரே விஷயந்தான், டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்காங்கிறது செக் பண்ணிக்கணும். 100% செக் பண்ணணும். டாக்குமெண்ட்டில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா இல்லையான்னு. ஸோ இந்த மாதிரி சந்திரன் அந்த மனசு ஒரு வகையில் என்ன சொல்கிறது, அந்த மனசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு தெரியாது. எங்கே தவறான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இடத்த வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே காமிக்கும்னா எங்கேயாவது வில்லங்கம் இருக்கிற இடத்த தான் உங்களுக்கு காமிக்க வைக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, வில்லங்கம் எதை செய்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும் சிம்மராசி அன்பர்கள் என்பதை ஆழமாக மனதில் பதிவைத்து கொண்டு செயல்படுங்கள். மற்றபடி இந்த அக்டோபர் மாதம் ரொட்டீனாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் சிறப்பை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு அதான் சொல்லிட்டேனே, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அள்ளித்தரக்கூடிய, அதாவது அன்எக்ஸ்பெக்டட், இது நடக்கும்னு நினச்சிட்டே இருந்து நடந்திருக்காது, திடீர்னு நடக்கும். அந்த மாதிரியான ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைய இருக்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த அக்டோபர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பிலும் தசாபுத்தியும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் நிச்சயமாக மாறும். ஒரு துல்லிய பலன் வேணும். இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? வேலையில் இருக்க எப்போ ப்ரமோஷன், இடமாற்றம் கிடைக்கும்? இப்போ 10th அல்லது +2 படிச்சுட்டு இருக்கேன், என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது. எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் சார் திருமணம் நடக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படும் அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ நேரடியாக தொடர்பு கொண்டு, அதாவது நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.